வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி குரூப் 1ல கொடுத்திருந்த கீ கொஞ்சம் எல்லாருமே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கிளைம்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸில் இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ 1946ல் முஸ்லீம் லீக் விட்ரா இட்ஸ் அக்செப்டன்ஸ் டு த கேபினெட் மிஷன் பிளான். அதாவது 1946ல் முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழுவை ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது. அதாவது முதல்ல ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் விட்ரா பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனால் புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இது கொடுத்துருக்கத பற்றி பார்த்தீங்கன்னா இது தவறுன்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். முஸ்லீம் லீக் ஜாயின் த இன்ட்ரீம் கவர்மெண்ட். முதல்ல விட்ரா பண்ணுறாங்க, இன்ட்ரீம் கவர்மெண்ட் நாங்கள் வரமாட்டோம், கேபினெட் மிஷன் பிளானே இன்ட்ரீம் கவர்மெண்ட் வரணும்னு. ஆமாம், 1946ல் ஜாயின் பண்ணுறாங்க, அது கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் விட்ரா பண்ணுறாங்க, இதுவும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆனால் ஆர் சரியான விளக்கம் இல்லைன்றதான் கரெக்டாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்கூல் புக்கில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னா சவுண்டட் அவுட் இஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஐடியா. அதாவது இந்த கேபினெட் மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, அமைச்சரவை தூதுக்குழுவை ஜின்னா ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதான் இருக்கு. ஆனால் ஜூன் 6ல் ஏற்றுக்கொண்ட ஜின்னா ஜூலை 29ல் என்ன சொல்றாருன்னா he reacted to this and announced that அவங்க காங்கிரஸ் அக்செப்ட் பண்றதை பார்த்தோன்னே இவருக்கு பொறுக்கல. இல்லையோ காங்கிரஸ் அக்செப்ட் பண்றாங்க, இது நமக்கு ஏதோ பாதகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இந்த லீக், அதில் நல்ல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீக், முஸ்லீம் லீக் தான் விட்ரா இட்ஸ் பிளான். he stood opposed to the plan அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஆமாம் ஜாயின் பண்ணாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ வேவல் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் பண்றாரு, நேரு ப்ரொப்போஸ் பண்றாங்க ஜின்னா லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா திரும்ப ஜின்னா முஸ்லீம் லீக் அக்செப்டட் த ப்ரொபோசல். இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் விட்ரா வித் அக்செப்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம் லீக் அக்செப்டட், அது ரெண்டாவது. முதல்ல முஸ்லீம் லீக்காக வேண்டி தான் ஜின்னா பேசுகிறார். ஸோ இங்கே முஸ்லீம் லீக் அக்செப்ட் த ப்ரொபோசல், பட் ஜின்னா ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க. த இன்ட்ரீம் கவர்மெண்ட் திரும்ப கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க 1946ல். ஸோ முஸ்லீம் லீக்லேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லியாக்கத் அலி கான், சுன்ரிங்கார், நிஸ்தார் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். 1946ல் முஸ்லீம் லீக் விட்ரா இட் அக்செப்டன்ஸ்னா கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். முதல்ல ஜின்னா அக்செப்ட் பண்ணுறாரு, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணோன்னா விட்ரா பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் ஜாயின் த இன்ட்ரீம் கவர்மெண்ட். ஆமாம், ரெண்டாவது ரீகான்ஸ்டியூட் பண்ணும்போது 1946ல் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். விட்ரா பண்ணனால ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் விட்ரா பண்ணுறாங்க, அதுக்கு ரீசன் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றது தவறு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக கரெக்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பி தான் ரைட் ஆன்சர். நிறைய பேர் கிளைம் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.